எங்கோ ஓர் சாலை வளைவில் என் பிம்பம் தொலைந்ததடி, அங்கேயே நின்று கொண்டு என் உயிர் போனதடி அப்படின்னு அருமையான ஒரு பாட்டோட இந்த மாதிரி ஒரு இன்ட்ரோ வேறு எந்த ஹீரோவுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி கொண்டாடுற அளவுக்கு சசியினுடைய இயக்கத்தில் வந்த ரோஜா கூட்டம் படத்தின் மூலமாக தமிழ் சினிமாவுக்கு என்ட்ரி கொடுத்தவர் நடிகர் ஸ்ரீகாந்த். நான் என்ன விஷயம் பேச போகிறேன் அப்படின்னு சொல்லி உங்கள் எல்லாருக்குமே தெரியும். போதைப்பொருள் பாவனை என்பது அல்லது போதைப்பொருளை கடந்து இந்த மது போதையாக இருக்கட்டும் அல்லது வேறு விதமான அந்த போதை சம்பந்தமான விஷயங்களாக இருக்கட்டும் எல்லாமே எல்லா நாடுகளாலையும் எதிர்க்கப்படுகின்ற ஒரு விஷயமா இருக்குன்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் செலிப்ரிட்டியாக இருந்தால் அல்லது பெரிய பெரிய விஐபிஸாக இருந்தால் இதெல்லாம் சிம்பிளாக பயன்படுத்திட்டு அதிலிருந்து அதாவது சட்டத்திலிருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு ஒரு சினாரியோ இங்கே இருக்குது. ஸ்ரீலங்கா மட்டும் கிடையாது, இந்தியாலையும் இந்த மாதிரியான விஷயங்கள் அடிக்கடி நடக்கிறத நாங்கள் எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறோம். இப்போ ஊடக வெளிச்சம் பெறுகிறார் ஸ்ரீகாந்த் அல்லது ஸ்ரீகாந்த் சம்பந்தமான இந்த விஷயம் அப்படின்னு சொல்லி சொன்னால், ஏன்னா அவர் சினிமா நடிகர் அஃப்கோர்ஸ், அதே மாதிரி அதிமுகவினுடைய பிரமுகர் ஒருத்தரும் இது கூட சம்பந்தப்பட்டிருக்காரு. பிரசாத் என்கிற அதிமுகவை சேர்ந்த ஒருவர் வழங்கிய கொக்கையின் போதைப் பொருளை பயன்படுத்தினார் ஸ்ரீகாந்த். அதன் காரணமாக இரத்த மாதிரி அவருக்கு எடுக்கப்பட்டது, பரிசோதனை செய்யப்பட்டது. காவல்துறை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. கிட்டத்தட்ட நாங்கள் போதைப் பொருளை எடுத்து 45 நாட்களுக்குள் செக் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றாங்க. 45 நாள் கடந்தா அதுக்கு பின்னாடி எங்களோட ரத்தத்தில் அது கலந்திருக்கிறது மேபி தெரியாம இருக்கலாம். ஆனால் 45 நாட்களுக்குள்ள நாங்கள் ஏதாவது ஒரு போதைப் பொருள் எடுத்திருந்தோம் அப்படின்னா அதை ரத்த மாதிரிகள் காட்டி கொடுத்துரும். இதுதான் ஸ்ரீகாந்தோட விஷயத்திலையும் நடந்திருக்கிறது. இப்போது அந்த குற்றம் நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீகாந்த் மறுத்திருக்காரு. ஆனால் ஆதாரப்பூர்வமாக நிரூபித்ததுக்கு பிற்பாடு அவரால் ஒன்றும் பண்ண முடியல. புழல் சிறையில் ஜூன் மாதம் 7ஆம் தேதி வரைக்கும் இப்போது அவர் அடைக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் முன்ஜாமீன் வேணும், எனக்கு பிணை மனு வேணும் அப்படின்னு சொல்லி பிணை வேணும் அப்படின்னு ஒரு மனு கொடுத்திருந்தார். அதுவும் நிராகரிக்கப்பட்டது. மகனுக்கு உடம்பு சரியில்லை, குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருக்கு, அது எல்லாத்தையும் நான் தான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ஸ்ரீகாந்த் என்னதான் கண்ணீர் விட்டிருந்தாலும் அந்த கண்ணீரோ அந்த கோரிக்கையோ ஏற்றுக்கொள்ளப்படவில்லை நீதிமன்றத்தால் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. ரைட். இப்போ இந்த ஸ்ரீகாந்தினுடைய கைதுக்கு பின்னாடி தமிழ் சினிமாவில் இருக்கிற அல்லது தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிற பல பேருக்கு பெரிய ஒரு பிரச்சனை தோன்றி இருக்கிறது. என்ன அப்படின்னா, அவங்கள யார் யாரெல்லாம் மாட்ட போறாங்க, ஸ்ரீகாந்த் யார் யாரை காட்டி கொடுக்க போறாரு. ஏற்கனவே அதிமுகவினுடைய பிரமுகர் பிரசாத் அவர் ஸ்ரீகாந்தை வைத்து தீங்கிரை என்கிற படத்தை எடுத்திருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் ஆகல. அந்த படத்துல ஸ்ரீகாந்துக்கு செட்டில் பண்ண வேண்டிய 10 லட்சம் ரூபாய் இந்திய ரூபாய்கள் இருந்திருக்கு. அந்த 10 லட்சம் ரூபாய்க்கும் பிரதியிடா அந்த காசு கொடுக்க முடியல, கொக்கைன் வச்சுக்கோங்க, அதை நீங்க கொஞ்சம் கொஞ்சமா எடுத்து பாருங்க, பார்ட்டிஸுக்கு பயன்படுத்துங்க, அதுக்கு பயன்படுத்துனீங்கன்னு சொல்லி சொன்னா வேறொரு உலகத்துக்குள்ள நீங்க போகலாம் அப்படின்னு அந்த பிரசாத் என்கிற ப்ரொடியூசர் சொன்னதாகவும் அதன் பிற்பாடு ஸ்ரீகாந்த் வாங்கி பயன்படுத்த ஆரம்பிச்சதாகவும் அந்த 10 லட்சத்துக்கு பதிலாக கிட்டத்தட்ட 40 தடவைகள் கொக்கைன் போதைப் பொருளை ஸ்ரீகாந்த் வாங்கி இருக்கிறதாகவும் இப்ப சொல்லப்படுது. ரைட்டா? இது ஒரு பக்கம் இருக்கட்டும். அவர் அப்படி சொல்றாரு அப்படின்னா 10 லட்சத்துக்கு பதிலாக கொக்கைனை வாங்கி பயன்படுத்துற அளவுக்கு எங்களுக்கு எங்க போச்சு அறிவு அப்படின்னு ஸ்ரீகாந்தை நோக்கி இப்போ பலரும் கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நாங்கள் ஒரு குற்றம் இழைச்சதுக்கு பின்னாடி என்னதான் தலையால் அடித்து விளக்கம் சொன்னாலும் அதை யாரும் ஏற்றுக்கொள்ள போகிறது கிடையாது. அவர் எதுக்கு இந்த மாதிரி ஒரு பழக்கத்துக்கு அடிமையாகணும்? படம் இல்லை, என்னோட படங்கள் ஹிட் அடிக்கலை, இல்லாட்டி சரியான பெரிய பெரிய வாய்ப்புகள் எனக்கு வரலை அப்படின்ற மன அழுத்தம் அவரை இந்த மாதிரி ஒரு விஷயத்துக்குள்ள தள்ளி இருக்கு அப்படின்னு சொல்லி பேசினாலுமே கூட அந்த மாதிரி மன அழுத்தத்துக்கெல்லாம் இந்த மாதிரியான தீர்வுகள் தான் முடிவு அப்படின்னு சொல்லி யாருமே எடுத்துக்கொள்ள முடியாது. ரைட். இப்போ ஸ்ரீகாந்துக்கு பின்னாடி விஷ்ணுவர்தன் உங்களுக்கு தெரியும், சர்வம், ஆரம்பம் மாதிரியான படங்கள். இப்போ அதர்வாவினுடைய தம்பி ஆகாஷ் முரளியை வைத்து நேசிப்பாயா படம் வரைக்கும் எடுத்திருக்கிறார் விஷ்ணுவர்தன். இந்த விஷ்ணுவர்தன் அஜித்துக்கு ரொம்ப பிடித்த ஒருவர் என்றது கூட இன்னொரு பக்கம். ரைட். இப்போ விஷ்ணுவர்தனுடைய தம்பி கழுகு படத்தில் நடிச்ச கிருஷ்ணா அடுத்து ஸ்ரீகாந்த் மூலமாக போலீசாரனுடைய வலையில் விழுந்திருக்கிறார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. கிருஷ்ணா ஆந்திராவில் போய் ஒளிந்திருக்கிறதாகவும் அவரை போலீசார் தேடிட்டு இருக்கிறாங்க என்று சொல்லியும் சொல்றாங்க. ரைட். இப்போ ஒட்டுமொத்தமா பாத்தீங்கன்னா இன்னும் 2 நடிகைகளுடைய பெயரும் அடிபடுது. இந்த பார்ட்டி கலாச்சாரம் சினிமாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சாதாரணம். சாட்டர்டே, சண்டே, ஃப்ரைடே இந்த மாதிரியான நாட்களில் டீமா சேர்ந்து கேங்கா சேர்ந்து இந்த மாதிரி பார்ட்டி பண்றது வழக்கம். அந்த பார்ட்டியில தான் இந்த மாதிரியான கொக்கைன் அடுத்து சட்டவிரோதமாக கொண்டு வரப்படுகின்ற இந்த போதை மருந்துகள் எல்லாம் பயன்படுத்தப்படுது அப்படின்னு சொல்லியும் சொல்றாங்க. ஸ்ரீகாந்த் போய் மாட்டினது அவருடைய குடும்பத்துக்கு மட்டும் கிடையாது, அவருடைய ரசிகர்கள் அன்னைக்கு ஸ்ரீகாந்த் அன்னைக்கு அவ்வளோ ஹிட்ட கொடுத்த ஸ்ரீகாந்தினுடைய ரசிகர்கள் வரைக்கும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படின்னு சொல்லலாம். பேப்பரால முகத்தை மறைச்சு, மாஸ்க் போட்டு முகத்தை மறைச்சு அவர் கைது செய்யப்படுகின்ற காட்சியை பார்க்கிற போது கொஞ்சம் கவலையாக தான் இருக்கு. ஆனால் நாங்கள் உப்பு சாப்பிட்டா
அதுக்கு தண்ணியை நாங்கள் தான் குடிக்கணும்ன்றது வந்து எழுதப்பட்ட விதி. ஸோ பிரச்சனை இல்லை, ஸ்ரீகாந்த் அந்த தண்டனைகளை எதிர்கொள்ளத்தான் வேணும், குற்றத்தையும் ஒப்புக்கொண்டிருக்கிறார். அடுத்தடுத்து யார் மாட்ட போகிறாங்கன்றது தான் இப்போ எல்லா மீடியமும் எதிர்பார்க்கிற ஒரு முக்கியமான விஷயம். நாங்களும் எதிர்பார்க்கிறோம். தகவல் வருகிற போது அதையும் உங்களுக்கு பகிர்ந்து கொள்வோம். இறுதியாக ஒன்று சொல்கிறேன், இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் எப்போவுமே எங்களுக்கு பெயர் புகழை கொடுக்க போகிறது கிடையாது, அழிவையும் லைஃப்பில் சரிவையும் தான் கொண்டு வந்து சேர்க்கும்.